கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆடி அமாவாசை, அதாவது ஆடி மாதத்தில் வர ஒரு நாள், அதாவது மலையாளத்தில் சொன்னோம்னா கருத்தவாவு அப்படிம்பாங்க. ஆடி மாதம் எடுத்துட்டாலே நல்லா மழையும் நல்லா காற்றும் தான். இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல மரம் இடிஞ்செல்லாம் விழுகுது. ஸோ பீஃப் சேஃபாக இருங்க. இதில் வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி பெலி போட தான் போகிறோம். நம்ம வீட்டு சைடு இருந்து அப்பாவுக்கு வந்துட்டு பெலி போட போகிறோம். இதில் வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா, அங்கே பூசாரி சொன்னது, அதாவது என்னென்னா, பெலி போட்டுக்கிட்டு இருந்த பூசாரி சொன்னது என்னென்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வர்றனால தான் இப்படி கருத்தவாவு, அதாவது ஆடி அமாவாசை வருது அப்படிங்கிறாங்க. தென் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கதையெல்லாம் இருக்குது. கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரிஜினலாக நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு எனக்கு இது ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்குது. என்னென்னா, கடவுள் வந்துட்டு இறந்து போனவங்கலாம் திறந்து விடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பெலி போடும் போது அவங்களுக்கே வந்துட்டு பெலி போடுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து போய் பெலி போட்டாங்களே அப்படின்னு வீட்டுக்கெல்லாம் வருவாங்களாம் இறந்து போனவங்க. வீட்டில் வந்துட்டு என்னென்னா, படையலெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்துட்டு அதை சாப்பிட்டு போவாங்களாம். ஏதாச்சும் ஒரு ரூபம் மூலியமாக வருவாங்க அப்படின்னாங்க. ஏதாவது என்னென்னா, ஒரு பச்சை வெட்டி மூலமாகவோ இல்லைன்னா ஒரு பாப்பாத்தி மூலமாகவோ வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லாங்க. அது இல்லாமல் என்னென்னா, அவங்க வந்துட்டு அப்படி போடலை அப்படின்னா அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அதே மாதிரியே போயிடுவாங்க, அப்படியே அழுதுகிட்டே போவாங்க, சங்கடப்பட்டுக்கிட்டு போவாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ கதையை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ நாங்களும் படையெல்லாம் போட்டோம். அந்த நேரத்தில் கரண்ட் இல்லை. ஸோ நீங்களும் போட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.